வணக்கம் நண்பர்களே. 108 நாட்கள் 108 பயிற்சி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது சூது வெல்ல முடியும் இந்த மந்திரம் இருந்தால். இது சகுனி மந்திரம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சகுனி மந்திரம் வெளியே சொல்லக்கூடாதும்பாங்க. இருந்தாலும் சரி, இது இருக்கட்டும். நிறைய பேர் ஏன்னா சூது, இந்த கோழிச்சண்டை, குதிரை ரேஸு, இந்த மாதிரி லாட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏமாந்துறாங்க இல்லையா? ஸோ அதனால் இது சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு. இது சகுனியோடைய அந்த மந்திரத்தோடைய நல்லா அபூர்வமாக இருக்கும். நல்லாவும் ஒரு வேலை செய்யும். சரிங்களா? நம்பி செய்யுங்க. அப்புறம் சின்ன நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது தேவைப்படும் மந்திரங்கள், நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறது எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சரிங்களா? சரி, மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத்த தத்த சகுனி நில்லு நில்லு, எதிராளியின் குணமும் கழிப்பும் எனக்கே பலிக்க ஸ்வாகா. முன்னாடி ஓம் போடல, நீங்கள் அப்படியே கூட சொல்லிக்கலாம். தத்த தத்த சகுனி நில்லு நில்லு, எதிராளியின் குணமும் கழிப்பும் எனக்கே பலிக்க ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி சித்தி பண்ணிக்கணும். ஒரு 1008 சொல்லி சித்தி பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் லாட்ரி, ஏதோ கேசினோட், இந்த மாதிரி எந்த விளையாட்டு விளையாடுறீங்களோ அதுபோது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பண்ணணும். இப்போ சேவல் விடுறோம், குதிரை ரேஸ் பண்ணுறோம், மற்ற கிளாஸஸ், இந்த மாதிரி ரேஸு விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இதுக்கு சிப்பத்தகட்டில் எழுதி பிராணபிரதிஷ்டை பண்ணி முறையாக அதுக்கான எல்லா விஷயமும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை எழுதி அந்த இதில் கட்டிக்கிட்டிங்கன்னா, இப்போ குதிரையோ எதில் பண்ணுறீங்களோ, கோழியிலோ இதில் இந்த எந்திரத்தை சுருட்டி கட்டிக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் இருக்கும். நல்ல அனுபவ முறை தான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பைரவாசனம்.